மாயனை மண்ணுவட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தூயுமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போயா பிழையும் புகுதருவான் நின்றலவோ. பாண்டவர்கள் கௌரவர்களாலே வஞ்சிக்கப்பட்டதனாலே நாடு நகரங்களை எல்லாம் இழந்து 12 ஆண்டுகள் வனவாசம் முடித்து ஓராண்டு அஞ்ஞானவாசம் முடித்து வந்தால் பனையை பொருளாக வைத்து இழந்ததையெல்லாம் திரும்பி தருவதாக கௌரவர்களுடைய சபையினிலே முடிவெடுத்தார். அதன்படியே பாண்டவர்கள் 12 ஆண்டுகள் வனவாசத்தை முடித்தார்கள். ஓராண்டு அஞ்ஞானவாசத்தையும் முடித்தார்கள். விராட மன்னனானவன் உபலாதேவிக்கு கொடுத்த சீதன நாட்டினுடைய உபலாதேசத்திலே இருந்து பாண்டவர்கள் உலுகுமகா முனிவரை தூதுவாக அனுப்பினார்கள். 12 ஆண்டுகள் வனவாசம் முடித்து விட்டோம், ஓராண்டு அஞ்ஞானவாசத்தையும் முடித்து விட்டோம். சபையிலே முடிவெடுத்தது போலே எங்களுக்கு அந்த பணைய பொருளாக வைத்து சூதாட்டத்தினாலே இழந்த பொருள்களெல்லாம் தரக்கூடிய முடிவெடுத்திருந்தீர்கள், அதன்படியே கொடுக்க வேண்டும் என்று உலுகுமகா முனிவரை அனுப்பினார்கள் பாண்டவர். ஆனால் திருதராட்டிரனுடைய மகன் துரியோதனன் அந்த சூதாடி பெற்ற பொருளை திரும்ப தர முடியாது என்று உலுகுமகா முனிவரை திருப்பி அனுப்பிவிட்டார். அதன் பிறகு திருதராட்டிரன் என்ன செய்தான்? சஞ்சய முனிவரை தூதுவாக அனுப்பினான் பாண்டவர்களே, துரியோதனுடைய மனநிலை பற்றி தான் உங்களுக்கு தெரியும். அவன் நாடு கொடுக்க மாட்டான் என்று சொல்கிறான். உங்களுக்கு நான் காடாள்வது ஒன்றும் காட்டிலே வாழக்கூடியது ஒன்றும் புதிதல்ல. நாடாள்வது நாடே ஆளட்டும், நீங்கள் காட்டிலே வாழ வேண்டும் என்று சஞ்சய முனிவரை தூதுவாக அனுப்பினான் திருதராட்டிரன். ஆனால் அந்த சஞ்சய முனிவருடைய தூதும் அங்கே தோல்வியை உற்றது. மறுபடி சிந்தித்தார்கள் பாண்டவர்கள். இந்த பாண்டவர்கள் என்ன செய்தார்கள்? கிருஷ்ணனை இப்போது தூதுவாக அனுப்பலாம் என்று சொன்னார். அதனாலே கிருஷ்ணனை அழைத்தார்கள் பாண்டவர்கள். பாண்டவர்களுடைய அழைப்பை ஏற்று கிருஷ்ண பரமாத்மாவும் வந்தார். தூதுவாக செல்வது எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை, ஆனால் வனத்தினிலே வாழப்போகிறீர்களா? நாடாளக்கூடிய தகுதி உங்களுக்கு தானே இருக்கிறது. அப்படி நாடாளக்கூடிய தகுதி சத்திரிய தர்மத்தினுடைய வழியிலே நீங்கள் யுத்தம் நடத்தி நாடை பெறப்போகிறீர்களா என்று தர்மபுத்திரர் சொன்னார், கிருஷ்ணா, நாடு யுத்தத்தினிலே பெற வேண்டுமானால் எத்தனையோ உயிர்கள் அழியும். அதனால் சமாதானத்தின் வழியிலே போக வேண்டும். சமாதானமாக சென்று எங்களுக்கு நாடு சமாதானம் செய்து எங்களுடைய பாகத்தை பெற்று தர வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுதுதான் பீமனுக்கு கோபம் வந்தது. மூத்தோன் மற்ற இலை உரைப்ப இளையோன் வெம்சினம் மனதில் மூல மூத்தோன் மற்ற இலை உரைப்ப இளையோன் வெம்சினம் மனதில் மூல நாதோம் இல் உரைப்பற்று கதுமென உற்று எழுந்திரஞ்சி ஞாலமெல்லாம் பூத்தோனே பூந்தவசில் பூவை புனரணி மார்பா உண்மையாவும் தீத்தோனே ஊனமிலான் மானமிலாது உரைப்பதற்கு என் செய்வது என்றார். சமாதானத்தின்படி நாடு நகரங்களை பெற வேண்டும் என்று தர்மபுத்திரர் சொன்னதனாலே பீமனுக்கு கோபம் வந்தது.
புனரணி மார்பா கிருஷ்ணா, மாலை அணிந்து மார்பிலே திருமகளையும் மார்பிலே வைத்திருக்கக்கூடிய மார்பிலே மாலையாக அணிந்திருக்கக்கூடிய கிருஷ்ணா, சமாதானம் சமாதானம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரே இந்த தர்மபுத்திரர், உன்னை யாவும் தீர்த்தோனே. அந்த நட்டு நடு சபையிலே எங்களுடைய தேவியை மானபங்கப்படுத்தினார்களே, அப்பொழுது அன்னை கண்ணா கிருஷ்ணா அண்ணா மணிவண்ணா மதுசூதனா என்று அழைச்சிக் கொண்டிருந்தாலே திரௌபதி. நாங்க அத்தனை பேரும் இருக்கிறோம், சபையில அத்தனை பேரும் இருக்கிறோம், சபையில பெரியோர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் அப்பொழுது மானபங்கப்படுத்துகின்ற போது, துகில் உரிகின்ற போது நீ இல்லைன்னா உன்னை யாவும் தீர்த்தோனே, நீ மாத்திரம் இல்லைன்னா அன்னைக்கு திரௌபதியுடைய மானபங்கம் அல்லவா, மானம் அல்லவா போயிருக்கும். 12 ஆண்டுகள் வனவாசம் செய்கின்ற போது அந்த துரியோதனன் தூர்வாசக முனிவரை அனுப்பி எங்களுக்கு சாபத்தை கொடுக்க இருந்தான். அப்பொழுதும் நீதான் எங்களை காப்பாற்றினாய், காத்தாய். கார்முகில் வண்ணா, அறநெறியோடு வாழ வேண்டியதுதான் தர்மபுத்திரர். எங்கள் அண்ணன் தர்மபுத்திரர் சமாதானம் சமாதானம் செய்து விட்டு வா என்று பொறுமையோடு இருக்க வேண்டும், அறநெறியோடு வாழ வேண்டும் என்பதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதிலே ஊனமில்லாமல் இருக்கிறார், எவ்வித குறையும் இல்லாமல் இருக்கிறார். ஆனால் கிருஷ்ணா, மானமில்லாது உரைப்பதற்கு என் செய்வது என்றான். இப்படி மானமில்லாமல் பேசுறாரு. அன்னைக்கு சபையிலே மானபங்கப்படுத்துகின்ற போது அறநெறியோடு இருந்தான் அந்த துரியோதனன், மற்றவரெல்லாம். இப்போது இவர் மானமில்லாமல் பேசுகிறார், மானம் இல்லாமலே பேசுகிறார், என்ன செய்வது என்று வீமனானவன் சொன்னான். அந்த நேரத்திலே பார்த்தான் அர்ஜுனன் எழுந்த. ஆகாலம் பொறுத்து எல்லாம் அமையாமல், ஆகாலம் பொறுத்த எல்லாம் அமையாமல் இம்மை இருந்து அறமே சொன்னாள். பீமனுடைய கருத்தை போலே அர்ஜுனன் சொல்றான். எப்பொழுதும் அறமே 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 அறநெறி அறநெறி நீதி நியாயம் என்று பேசிக் கொண்டிருக்கிறாரே தர்மபுத்திரர். இப்படியே தர்மபுத்திரர் பேசிக் கொண்டிருந்தால், கோழையை போலே பேசிக் கொண்டிருந்தால், எக்காலம் பகை முடியும், எக்காலம் பகை முடித்து திரௌபதியும் குழல் முடிக்க இருக்கின்றாளே. நாங்கள் ஐவரும் யுத்தம் நடத்துவோம், அந்த கொடியவர்களுடைய உதிரத்தை எடுத்து கூந்தலிலே பூசி கூந்தலை முடிப்பேன் என்று சபதம் செய்து 12-13 ஆண்டுகளாக தலைவரி கோலமாக இருக்கிறாள் திரௌபதி. சமாதானம் சமாதானம் என்று செய்தால் கிருஷ்ணா, சமாதானமாக போனால் யுத்தம் வந்தால்தானே அங்கே கொடியவர்களுடைய உதிரத்தை எடுத்து திரௌபதியுடைய சபதத்தை முடிக்க முடியும். எப்பொழுதுமே ஒரு கோழைத்தனமாகவே வீரனைப் போலே பேசாமல் வீரம் இல்லாதவன் போலே பேசிக் கொண்டிருக்கிறாரே என்று அர்ஜுனன் சொன்னான். மலை கண்டது எனையம் கைமரத்தண்டில் வழிகண்டும், பகவான் மைந்தன் சிலை கண்டும், இருவர் பொறும் திரள் கண்டும், எமக்காக திருமால் நின்ற நிலை கண்டும், இவள் விரித்த குழல் கண்டும், இமைப்பொழுதில் நேரார் தமை கொலை கண்டு மகிழாமல், அவன் கொடை கீழ் உயிர் வாழ குறிக்கின்றாயே. கிருஷ்ணா, என் கையிலே நாகலோகத்திலே இருந்து கொண்டு வந்த யமதர்மனுடைய கதை வலிமை இருக்கிறது. பொன்னகர் என்று சொல்லக்கூடிய தேவலோகத்தினுடைய அதிபதியான தேவேந்திரனுடைய மகன் இந்திரன், என்னுடைய தம்பி கையிலே காண்டிபம், அக்னி தேவன் கொடுத்த காண்டிபம் என்கின்ற தனுசு இருக்கிறது. அவருடைய வலிமை என்ன? என்னுடைய தம்பியார்கள் இருக்கிறார்களே, நகுலன் சகாதேவன் போர் வல்லமையிலே பெற்றவர்கள், அவருடைய வலிமை இருக்கிறது. கிருஷ்ணா, உலகத்துக்கெல்லாம் அதிபதி, உன்னையே இங்கு தூதுவாக அனுப்புகிறார் இந்த தர்மபுத்திரர். உலகத்துக்கெல்லாம் அதிபதி, தலைவன் நீ.
நீயே இங்கு தூதுவாக உன்னை அனுப்பி துரியோதனிடத்தினிலே யாசகம் பெறுவது போலே போய் சந்து செய்து விட்டு வா, சமாதானம் செய்து விட்டு வா என்று உன்னுடைய நிலைமையும் குறைத்து எடை போட்டு இருக்கிறாரே இந்த தர்மபுத்திரர். நிலை கண்டும் இவள் விரித்த குழல் கண்டும் இமைபொழுதில் தேரார் நம்மை கொலை கொண்டு மகிழாமல். இதோ திரௌபதி எங்களுடைய தேவியானவள் மானபங்கப்படுத்துகின்ற போது குழல் விரித்து இருக்கிறாளே, அவளுடைய கூந்தலை முடிப்பது என்ன? அந்த அவளுடைய நிலையை பார்த்தும் இமைப்பொழுதிலே கிருஷ்ணா தூது போக வேண்டாம், எங்களை அனுப்பினால் போதும். ஒரு இமைப்பொழுதிலே இத்தனை பேர் வல்லமையோடு இருக்கிறோம். ஒரு இமைப்பொழுதிலே அவர்கள் யுத்தம் செய்து கொடியவர்களெல்லாம் கொலை செய்து அந்த கொலையிலே அவர்களுடைய துடிக்கின்ற வதத்தை யுத்தம் செய்கின்ற போது துடித்து ரத்தமானது ஆறாக ஓடுவதை பார்த்து மனமகிழக்கூடாதா இந்த தர்மபுத்திரர்? அதற்கு பதிலாக அவன் குடையின் கீழ் யாசகமாக நமக்கு இன்னும் எங்களுடைய பாகத்தை யாசகமாக நீ போய் இறந்துண்டு வந்து வாங்கி கொடுத்தாள். அவன் குடையின் கீழ் உயிர் வாழ குறிக்கின்றாயே கிருஷ்ணா, அவனுக்கு கீழ் நாம் வாழ்வது. பீமனுடைய கோபத்தை பார்த்தான் கிருஷ்ண பரமாத்மா. பீமா பொறு, கோபத்திலே எடுக்கின்ற முடிவானது பிற்காலத்திலே சிந்திக்க வைத்துவிடும், தவறாகிவிடும். இப்போது நீ கோபத்திலே இருக்கிறாய், அதனால் கோபத்திலே இருக்கின்ற போது முடிவு தெளிவாக இருக்காது. அதனால் பொறுமையாக இரு பீமா என்று அவனுடைய கடும் கோபத்தை கிருஷ்ண பரமாத்மா தடுத்து நிறுத்தினார். அப்போது அர்ஜுனன் எழுந்தார், கார்முகில் வண்ணனை வணங்கினான். தீண்டாத கற்புடைய செழுந்திருவை துகிலுரிய செயல் ஒன்றியின்றி நீண்டாளே கரியானே நிமலா என்று அரற்றினாளாய் நின்று சோர மாண்டார் போல் அது கண்டும் மண் அவையில் யாம் இருந்த மாசு தீர வேண்டாவோ வேண்டுவதும் மேம்படு நல் அறமோ வேண்டுவதும் மேம்படு நல் அறமோ வேந்தர் வேந்தே. கிருஷ்ணா, அக்கினிலே உதித்தவள் எங்களுடைய தேவி திரௌபதி. அவளை கற்பிலே இகழ்ந்தார்கள். அந்த கற்புக்கு அரசியை அக்கினி தேவியை துயிலுரிந்தார்கள். அப்போது என்ன செய்வதென்றே தெரியாமல் சபையிலே அத்தனை பேரிடத்திலும் முறையிட்டார். அத்தனை பேரும் அவரவர்கள் எல்லாம் தலை தாழ்த்தி கொண்டு கண்ணை மூடிக்கொண்டுதான் இருந்தார்கள். ஏன் சபையிலே இருப்பவர்கள் மாத்திரமா, நாங்களும் தான். ஒன்றி அவளோ என்ன செய்வதென்று தெரியாமலே திக்கு தெரியாத காட்டிலே அலைவது போலே மனதிலே அலைந்து கொண்டிருந்தால் தன்னுடைய மரணத்தை காப்பதற்காக. அப்பொழுது கரியானே நிமலா கோவிந்தா நாராயணா கண்ணா அண்ணா மணிவண்ணா என்று அழைத்தார். அப்படி அழைத்து அவள் தன்னை அழைத்து சோர்ந்து போனாள். அவள் வடித்த கண்ணீர் எல்லாம் நாங்கள் எல்லாம் பார்த்து அழுது கொண்டிருந்தோம். எப்படி? செத்த பிணங்களைப் போலே, உயிரற்ற ஜடங்களைப் போலே மாண்டார் போல் அது கண்டும் மண் அவையில் நாம் இருந்த. யாரும் அப்படி இருந்திருப்பார்களா? ஒரு தேவியை, ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்துகின்ற போது நாங்கள் எல்லாம் தலை தாழ்த்தி கொண்டு அழுது கொண்டிருந்தோம். மாண்டவர்கள், இறந்தவர்கள் போலே, செத்த பிணங்களைப் போலே. அந்த அவையிலே நாங்கள் எல்லாம் உயிராக இருந்தும் உயிரிருந்தும் ஜட பொருளாக இருந்தோம். கிருஷ்ணா,
அந்த மாசு எங்கள் தேவிக்கு ஏற்பட்ட அந்த சபையிலே ஏற்பட்ட குறையானது மாசானது இருக்கிறது. அந்த மாசுவை தீர்க்க வேண்டாமோ? அந்த குறை ஏற்பட்டு இருக்கிறது, எங்கள் தேவியின் மேல் கலங்கம் ஏற்பட்டு இருக்கிறது, அந்த குறையை தீர்க்க வேண்டாமோ? வேண்டுவதும் மேம்படு நல்லறமோ? அதற்காக போய் சமாதானம் போய் உன்னை வேண்டிக்கிட்டு வர சொல்றாரு தர்மபுத்திரர். இது நியாயமா? நல் அறமா? நல் நீதியா? இது முறையா என்று அர்ஜுனன் வேந்தருக்கெல்லாம் வேந்தே என்று முறையோடு அந்த அர்ஜுனனானவன் அவனுடைய கருத்தை சொன்னான். இப்ப பீமனுடைய கருத்தும் யுத்தம்தான் என்று சொன்னான், அர்ஜுனுடைய கருத்தும் யுத்தம்தான் என்று சொன்னான். பீமனுடைய கருத்தும் யுத்தம் என்று இருந்தது, அர்ஜுனுடைய கருத்தும் யுத்தம் என்றே இருந்தது. ஆனா கிருஷ்ணர் பார்க்கிறார், நகுலா உன்னுடைய கருத்து என்ன சொல். ஏன்னா பாண்டவர்கள் அத்தனை பேரிடத்திலையும் கருத்தை கேட்கிறார். நகுலா சொல்ற, கேவலம் தீர வலிய பகை கிடைக்க கேவலம் தீர வலிய பகை கிடக்க முதல் கிளர் மழைக்கும் கிரி ஒன்று ஏந்து கோவலன் போய் உரைத்தாலும். கிருஷ்ணா யாரு? சகாதேவ நகுலம் சொல்ற. கிருஷ்ணா, அந்த இந்திரன் கோபப்பட்டு அந்த மழையாக பொழிந்தார். அப்பொழுது கன்று பசு மாடுகள் எல்லாம் மழையிலே அஞ்சி நடுங்கின, மக்கள் எல்லாம் அஞ்சி நடுங்கினார்கள். அப்பொழுது கோவர்த்தன மலையை நீயோ சுண்டி விரலாலே ஒரு விரலாலே தூக்கி உயரே நிறுத்தி அந்த பசு கன்றுகளை எல்லாம் மக்களை எல்லாம் காப்பாற்றினாய். உன்னுடைய வலிமை என்ன? இப்பேற்பட்ட வலிமை கொண்ட கோவிந்தா கிருஷ்ணா, நீ தூதுவாக போய் உரைத்தாலும் அந்த துரியோதன குருநாடும் அரசும் அவன் கொடுக்க மாட்டான். கிருஷ்ணா, நீயே போனாலும் சரிதான், யாரு தூது போனாலும் சரி, அவன் குருநாடு அரசும் தரமாட்டான். அதற்கு பதிலாக என்ன திறமை செய்வான்? நாவலம்பூதலத்து அரசர் நாடு இறந்தோம் என நம்மை நகையா வண்ணம் நாடு கொடுக்க மாட்டேன்னு ஏளினமா எங்களை பேசுவான். அவர்களெல்லாம் கோழை, நாடு ஆள தெரியாது. அவர்களெல்லாம் காட்டுல வாழ்ந்தவர்கள், நாடு ஆள தெரியாது. பாண்டவர்களுக்கு கோழைகளுக்கு எதுக்கு? அரசர்களுக்கு தானே, வீரர்களுக்கு தானே நாடு ஆளக்கூடிய தகுதி இருக்கிறது. பாண்டவர்கள் கோழை. அதனால் அந்த கோழைகளுக்கு நாடு தரமாட்டேன் என்று ஏளனமா பேசுவான். கிருஷ்ணா, நீ போய் நாடு அவங்கிட்ட கேட்டாலும், சமாதானத்துக்கு போய் கேட்டாலும், அதனால் தூது போக வேண்டாம். காவலர் தன் படைவலியும், அந்த துரியோதனுடைய பட வலிமை என்ன இருக்கிறதோ வரட்டும். எமது தடம் புய வலியும் காணலாமே. தூது போய் கேட்க வேண்டாம். நீ போய் தூது கேட்டா நாடு கொடுக்கணும், பாண்டவருக்கு நாடு கொடுக்கணும். நீ போய் கேட்டாலும் அவன் கொடுக்க மாட்டான் துரியோதனன். அவனுடைய மனநிலை அப்படி. அதனால் துரியோதனுடைய படையும் வரட்டும். எமது பீமன் இருக்கிறேன், அர்ஜுனன் இருக்கிறேன், சகாதேவன் இருக்கிறான், நான் இருக்கிறேன். எங்களுடைய போர் வலிமையிலாலே அவர்களுக்கு யுத்தத்தை நடத்திடுவோம். ஏன்னா இவரும் சபதை ஏற்றிருக்கிறான். யாரு? சகுனிய பொய் வஞ்சகத்தோடு சூதாடிய சகுனியை கொள்வேன் என்று சபதை ஏற்றிருக்கிறான். அதனால் சபதத்தை முடிக்கணும். அதனால் இந்த சபதத்தை முடிப்பதற்காக தூதுவாக போய் நீ தூது போனாலும் கொடுக்க மாட்டான். அதனால் யுத்தத்திற்கே நாளகுரின்னு நகுலன்னு சொன்னான். பீம அர்ஜுன நகுலனுடைய கருத்தை எல்லாம் கேட்டாரு கிருஷ்ணா. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கிற சகாதேவன். இப்பதான் சகாதேவனை பார்த்து கிருஷ்ணர் கேட்கிறாரு, என்னப்பா சகாதேவா நீ அமைதியா இருக்கிற,
பீமா அர்ஜுன நகுலம் எல்லாம் யுத்தத்துக்கு நாளை குறிச்சிக்கிட்டு வா, பாகத்துக்கு தூதுவா போவத யுத்த பாகத்தை கொடுக்கலாம், யுத்தமா நடத்திடலாம்னு சொல்லிட்டு இருக்க. உன்னுடைய முடிவை நான் கேட்கணும். ஏன்னா உன்னை கேட்காமலே நான் போய் நாள் ஏதாவது முடிவை என்னுடைய முடிவை சொல்லிவிட்டு வந்தால் பின்னாளிலே என் மீது குறை சொல்லுவாய். என்னை ஒரு வார்த்தை கேட்டையா? அதனால் சகாதேவா, உன்னுடைய கருத்து என்ன? உன்னுடைய கருத்து சொன்னாதான் நான் போயிட்டு என்ன செய்யலாம் ஏது செய்யலான்னு ஒரு முடிவெடுத்து அவர்களிடத்துல முடிவு சொல்லிட்டு வர முடியும். சகாதேவா, உன்னுடைய முடிவு என்ன சொல் என்று கிருஷ்ணர் கேட்டார். சிந்தித்தபடி நீயும் சென்றால் என்ன, சிந்தித்தபடி நீயும் சென்றால் என்ன, ஒழிந்தால் என்ன, 100 மைந்தர்கள் முதல்வன் நிலம் வழங்காமல் இருந்தால் என்ன, வழங்கினால் என்ன, சிந்தித்தபடி நீயும் சென்றால் என்ன, ஒழிந்தால் என்ன. கிருஷ்ணா, நீ சிந்தித்தபடி நீ தூது போனா எனக்கென்ன, நீ தூது போவாத போனா எனக்கென்ன. அந்த 100 புதல்வர்களுக்கு முதல்வனா இருக்கிறான, மூத்தவனா இருக்கிறான துரியோதன, ஆகாயத்தை பார்த்து பிறந்தான துரியோதன. அந்த 199 பேருக்கு 100ஆவதா முதல்ல பிறந்தான். அந்த ஆகாயத்தை பார்த்து பிறந்ததுனாலே அவனுக்கு துரியோதனன்னு பேர். இந்த உலகத்தையெல்லாம் எனக்கு தான் சொந்தன்னு தனரேக ஓடுறதுனால எனக்கு தான் சுயதனன், சுயம் அத்தனை தனங்களும் எனக்கு தான் சொந்தன்னு சுயநலத்தோட இருக்கிறான் துரியோதனன். 100 பேர்களில் மூத்தவன அவன். எங்களுக்கு நாடு கொடுத்தால் என்ன, நாடு கொடுக்காத போனால் என்ன, குந்துற்ற குழலிவளும் முடித்தால் என்ன, விரித்தால் என்ன, என் குந்துற்ற குழலிவளும் முடித்தால் என்ன, விரித்தால் என்ன. கிருஷ்ணா, 13 வருஷ காலமா கொடியவர்களுடைய உதிரத்தை எடுத்து என் கூந்தலிலே உதிரத்தை எண்ணெயாக பூசி அதன் பிறகுதான் கூந்தலை முடிப்பேன் என்று இதுவரை 13 ஆண்டு காலமாக கூந்தலை முடிக்காமலே இருக்கிற யார்? எங்கள் தேவி பாஞ்சாலி, திரௌபதி. அவள் கூந்தல் முடித்தால் என்ன, இல்ல கூந்தல் முடிக்காமலே தலைவிரி கோலமாய் இருந்தால் என்ன, என்ன செய்யறது? அதனால எதுவுமே இல்லை. நீ தூது போனா எனக்கு என்ன, தூது போவாத போனா எனக்கு என்ன, துரியோதன நாடு கொடுத்தா எனக்கு என்ன, நாடு கொடுக்காத போனா என்ன, திரௌபதி கூந்தல் முடித்தால் என்ன, கூந்தல் முடிக்காத போனால் என்ன, அந்தத்தில் முடியும் வகை அடியேற்கு தெரியுமோ ஆதிமூர்த்தி, அந்தத்தில் முடியும் வகை அடியேற்கு தெரியுமோ ஆதிமூர்த்தி. நீ எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும், எப்படி முடிக்கணும்னு உனக்கு தெரியும், அது எனக்கும் தெரியும். ஆதிமூர்த்தியே, நீ கிருஷ்ணனா அவதாரம் எடுத்திருக்கிற. உடனே கிருஷ்ண பரமாத்மாவுக்கு சகாதேவா சகாதேவா இரு, பொறு பொறு பொறு, எதுவோ நீ சொல்றது நான் தூது போனா என்ன, தூது போவாத போனா என்ன, நான் எல்லாமே நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்ன சூட்சமமா சொல்ற? இங்க சபையில இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டாம், கொஞ்சம் தனியா இன்னும் 16 கல் தூண்கள் கொண்ட மண்டபத்துக்கு அழைத்துட்டு போறார் தனியா சகாதேவன். சகாதேவன் என்ன சொல்ற? அவன் பாகத்தை கொடுத்தா என்ன, பாகத்தை கொடுக்காத போனா தர்ம, பீமா அர்ஜுனன் நகுலம் எல்லாம் சொல்லிட்டா யுத்தத்துக்கு நாளை குறிச்சிக்கிட்டு வான்னு. ஆனா இந்த நேரத்துல நீ நீ தூது போக வேண்டாம், தூது போனா எனக்கு என்ன, தூது போகலாம் எனக்கு என்ன, திரௌபதி கூந்தல் முடித்தால் எனக்கு என்ன, முடிக்காமல் போனால் எனக்கு என்ன, துரியோதன நாடு கொடுத்தா எனக்கு என்ன, நாடு கொடுக்காத போனா எனக்கு என்னன்னு நீ சொல்றியே. எல்லாமே எனக்கு தெரியும், அந்த எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ என்ன சொல்ற? என் மேல கையை காட்டுறியே சகாதேவா, என் மேல பழிய போற. என்ன தெரியும்? எனக்கு தெரியுங்கிறது உனக்கும் தெரியும். அப்படி இருக்கு. ஏன் கிருஷ்ணா என்கிட்ட உன்னுடைய கருத்தை சொல்லுன்னு என்கிட்ட கேட்குற? நீ சகாதேவன் சொன்னா கிருஷ்ணரை பார்த்து. அப்படி என்ன தெரியும் சகாதேவா, சொல் என்று பார்க்கலாம் என்று கிருஷ்ணனானவர் சகாதேவனை பார்த்து கேட்கிற. நீ பாரத அமரில்
நீ பாரத அமரில் கிருஷ்ணா கண்ணா யாவரையும் நீராக்கி பூபாரம் தீர்க்க புரிந்தாய். கிருஷ்ணா, பூமியிலே அதர்மம் அதிகரித்து விட்டது. இதனாலே பூமிக்கு பாரமானது. அதர்மம் அதிகரித்து போனதினாலே பூமியினுடைய பாரம் தாங்க முடியாமலே பூமாதேவியானவள் உன்னிடத்திலே முறையிட்டாள். நீ என்ன செய்தாய்? பூமாதேவியிடத்தினிலே கங்கணம் கட்டிக்கொண்டு எந்தவித இடர் வந்தாலும் எந்தவித சிக்கல் வந்தாலும் நான் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன், உனக்கு பூமி பாரத்தை அதர்மத்தை அழித்து உன்னுடைய பூமி பாரத்தை குறைத்து தர்மத்தை நிலைநாட்டுவேன் என்று சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறாய். அதனால் வைகுந்தா, நீ எடுத்த அவதாரம் இது. கிருஷ்ணனாக அவதாரம் எடுத்து வந்திருக்கிறாய் இந்த பாரத யுத்தத்தை நடத்துவதற்காக. அதனால் நீ நடத்த வேண்டிய அவதாரம் எதற்காக வந்திருக்கிறாயோ அதை செய்து விடுவாய். அதனால் எங்களிடத்தினிலே எங்களை கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய் கிருஷ்ணா என்று சொன்ன. சகாதேவா, நான் பூமி பாரத்தை குறைப்பதற்காக, அதர்மத்தை அழிப்பதற்காக, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வைகுந்தத்திலே இருந்து கிருஷ்ணனாக அவதாரம் எடுத்து வந்திருக்கிறேன் தான். சரி, இந்த யுத்தம் நடத்தினால் பல உயிர்கள் அழியும் தான். அதனால் இந்த மகாபாரத யுத்தத்தை, பாரத யுத்தத்தை நிறுத்த முடியுமா? அதற்கு ஏதாவது உபாயம் இருந்தா சொல்ல. புயல் வண்ண கோபாலா, புயல் வண்ண கோபாலா, போரேறி கோவிந்தா, நீ அன்றி மாபாரதம் அகற்ற மற்றார்க்குள் வல்லாரே. கிருஷ்ணா, கோவிந்தா, கோபாலா, இந்த போரை, இந்த மகாபாரத யுத்த போரை நடத்த நீ வழி நடத்த வந்திருக்கிறாய். போரேரே, ஏரே என்றால் வழி. அந்த போரை நடத்தக்கூடிய வழியேறி வந்து விட்டாய். இதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த மகாபாரத யுத்தத்தை, குருட்சேத்திர யுத்தத்தை, பாரத யுத்தத்தை நடத்த நீ முடிவெடுத்து விட்டாய். உனக்கு மீறிய வல்லமை வேற யாராவது உண்டா? இந்த யுத்தத்தை தடுத்து நிறுத்த யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது கிருஷ்ணா. அதனால் என்னிடம் நீ சகாயத்தை கேட்பதனாலே, உபாயத்தை கேட்பதனாலே என்ன புண்ணியம் இருக்கிறது? நீ நடத்தக்கூடியதை நடத்தியே தீருவாய். அதை தடுத்து நிறுத்த யாருக்கும் இங்கே வலிமையும் கிடையாது, வல்லமையும் கிடையாது கிருஷ்ணா. சரி சகாதேவா, நான் யுத்தம் நடத்ததான் வந்திருக்கிறேன். தர்மத்தை நிலைநாட்ட, அதர்மத்தை அழிப்பதற்காக வந்திருக்கிறேன். சரி சகாதேவா, அந்த பாரத யுத்தத்தை எப்படியாவது தடை நிறுத்தலாமா, அது தடுத்து நிறுத்தலாமா என்பது உன்னுடைய கருத்து என்னவோ அதை சொன்னால் தடுத்து நிறுத்த முடியுமா என்று கிருஷ்ணன் சகாதேவனை கேட்ட. பாராள கர்ணஞ்சிகள் பார்த்தனை முன் கொன்று, பாராள கர்ணஞ்சிகள் பார்த்தனை முன் கொன்று, அணங்கின காரார் குழல் கலைந்து, அணங்கின காரார் குழல் கலைந்து, காலில் தாழ் பூட்டி, பாராள கர்ணன் ஈகள் பார்த்தனை முன் கொன்று, அணங்கின காரார் குழல் கலைந்து, காலில் தாழ் பூட்டி. கிருஷ்ணா, இந்த மகாபாரத யுத்தத்தை நடத்துறத தடை செய்யணும்னா, பாரத யுத்தம் நடக்காமல் இருக்கணும்னா, இந்த பாறை ஆளக்கூடிய தகுதி கர்ணன் ஒருவனுக்கே உண்டு.
இந்த பாறை ஆளக்கூடியது, பாறை இந்த உலகத்தை ஆளக்கூடியது. கர்ணன் ஆள அரசை கொடுக்க வேண்டும். அப்படி கர்ணனை அரசால கொடுத்த துரியோதனனுக்கு தன்னுடைய நண்பன் தான் அரசாண்டுகிறான். ஏன்னா எங்க மேலதான், பாண்டவர்கள் மேலதான் துரியோதனனுக்கு பகை, வஞ்சனை. அதனால் கர்ணனுக்கு இந்த உலகத்தை ஆளக்கூடிய, எங்க பாகத்தை ஆளக்கூடியது அவனை அரசனாக்க வேண்டும். இந்த பாறை ஆளக்கூடிய தகுதி துரியோதனனுக்கு அல்ல. அவன் நினைச்சிட்டு இருக்கிறான், துரியோதன இந்த உலகத்தையே தான் தான் ஆள வேண்டும் அவன் நினைச்சுக்கிட்டு எங்களுக்கு பாகம் கொடுக்காத இருக்கிறான். அதே போல் நாங்கள் தர்மர் தான் ஆளணும், எங்களுடைய பாகத்தை கேட்டுட்டு தர்மர் தான் ஆளணும் நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த ரெண்டு பேருக்குமே கிடையாது இந்த உலகத்தை ஆளக்கூடிய கிருஷ்ணா. இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒரே தகுதி கர்ணனுக்கு ஒருவனுக்குத்தான் இருக்கிறது கிருஷ்ணா. ஆனால் கர்ணனை நாம் அரசாக முடிசூட்டி விட்டால், ஆனால் சபதமேற்றிருக்கிறான் அர்ஜுனன். கர்ணனை கொள்வேன், இது காண்டிபத்தின் மீது சத்தியம் என்று காண்டிபத்தின் மீது சபதம் செய்திருக்கிறான் அர்ஜுனன். யுத்தம் என்று வந்தால் பல உயிர்கள் மாளும், பல உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அந்த சபதத்தை ஏற்றிருக்கிறானே, கர்ணனை கொள்வேன் என்று அர்ஜுனன். அதனால் அர்ஜுனனை கொன்று விடலாம். பல உயிர்களை காக்க வேண்டும் என்றால் ஒரு உயிர் கொள்வதில் ஒன்றும் தவறில்லை கிருஷ்ணா. அணங்கின காரார் குழல் களைந்து அணங்கின காரார் குழல் களைந்து. இந்த திரௌபதி எங்கள் தேவியானவள் சபதமேற்று இருக்கிறாள். கொடியவர்களுடைய உதிரத்தை எடுத்துதான் இந்த கூந்தலிலே பூசி நான் கூந்தலை முடிப்பேன் என்று 13 ஆண்டு காலமாக தலைவிரி கோலமாக இருக்கிறார். அந்த தலைவிரி கோலமாக இருக்கக்கூடிய திரௌபதியினுடைய கூந்தலை, காரார் குழல் கூந்தலை மொட்டையடித்து விட வேண்டும். அதனால் அவள் தலைவிரி கோலமாக இருக்க மாட்டாள். அப்போதெல்லாம் எங்களுக்கெல்லாம் அவள் தலைவிரி கோலமாக இருக்கிறாளே என்று வருத்தமும் இருக்காது, கோபமும் இருக்காது. இது மூன்றாவது. நான்காவதாக ஒருத்தவன் இருக்கிறான் சபதமேற்று. கிருஷ்ணா, துரியோதனுடைய கௌரவர்கள், துரியோதனுடைய தம்பிமார்கள் அத்தனை பேரையும் நான் கொள்வேன், அதுவரை இந்த கதை கையாலே நீரை பருக மாட்டேன் தாகத்திற்கென்று சபதமேற்றிருக்கிறான் பீமன். 1000 யானை பலம் கொண்டவன், 10,000 யானை பலம் கொண்டவன். அவனுடைய கால்களிலேயும் கைகளிலேயும் இரும்பினாலே விலங்கிட்டு அவனை விலங்கிடணும். அப்படி விலங்கிட்டு மேலே போட்டாலும் அவன் வந்து விடுவான். அந்த பீமனை பாதாள சிறையிலே விலங்கிட்டு அடைக்க வேண்டும், சிறைப்படுத்த வேண்டும். இது மாத்திரம் நடத்தினால் போதுமா என்றால் இல்லை கிருஷ்ணா. கிருஷ்ணா, இதையெல்லாம் செய்தாலும் மகாபாரத யுத்தத்தை தடுத்து நிறுத்த முடியுமா என்றால் முடியாது கிருஷ்ணா. ஆனால் கிருஷ்ணா, நேராக கைபிடித்து நின்னையும் யான் கட்டுவேனானான். நேராக கைபிடித்து நின்னையும் யான் கட்டுவேனானால் வாராமல் காக்கலாம் பாரதம் என்றான். கிருஷ்ணா, நீ எடுத்து வந்த நோக்கமே, நீ வந்த நோக்கமே, அவதாரம் எடுத்த நோக்கமே பூமி பாரத்தை குறைப்பதற்கு தானே கிருஷ்ணா. இத்தனையெல்லாம் செய்தாலும் கிருஷ்ணா, மகாபாரதத்தை தடுத்து நிறுத்த முடியாது. நின்னையே யான் கட்டுவேனானால் வாராமல் தடுக்கலாம் மகாபாரதம் என்றான். கிருஷ்ணா,
உன்னை அங்கும் இங்கும் அசைய விடாமல் ஓரிடத்தினிலே கட்டி போட்டு விட்டால் இந்த மகாபாரதமான யுத்தத்தை தடுத்து நிறுத்தலாம் கிருஷ்ணா. இது சகாதேவன் சொன்னா அப்பதான் கிருஷ்ணர் பார்க்கிறார். சகாதேவா சகாதேவா சகாதேவா, இத்தனை நேரம் நீ சொல்லி வந்ததெல்லாம் சரியாக சொல்லி கொண்டு வந்தாய் சகாதேவா. நான் யார் என்று உனக்கு தெரிந்திருக்கிறது. நான் எந்த நோக்கத்தோடு இங்கு அவதாரம் எடுத்து வந்திருக்கிறேன் என்றும் உனக்கு தெரிகிறது சகாதேவா. வைகுந்தத்திலே ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டு இருந்தேன் நான். பூமாதேவியானவள் இந்த பூலோகத்தினிலே அதர்மம், கோபம், வஞ்சனை, பாதகம் எல்லாம் நடக்கிறது. அதனாலே பூமி பாரம் தாங்க முடியவில்லை என்னால் என்று வந்தார். இப்பதான் நான் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன் சொல்ற. அத்தனையும் தெரிந்து கொண்டு கடைசியாக சொன்னாயே என்னையும் நீ கட்டுவேன் என்று. என்னையும் நீ கட்டுவேன், அசை விடாம கட்டுவேன் சொல்றியே சகாதேவா, முடியுமா? என்னை யாராலாவது கட்ட முடியுமா? சொல் பார்க்கலாம் சகாதேவா. இத்தனை நேரம் உன்னையும் நான் ஒருவனாக மதித்து உன்னிடத்திலும் நான் கருத்தை கேட்டுக் கொண்டிருந்தேன். கடைசியாக சொல்கிறாயே நான் யார் என்று. உலகத்தையெல்லாம் விஸ்வரூபமாக அளந்து கொண்டிருக்கக்கூடியவன் நான். என்னையே கட்டுவேன் அங்கும் இங்கும் அசையாமல் என்று சொல்கிறாயே சகாதேவா, என்னை உன்னால் கட்ட முடியுமா? இந்த மண்ணில் யாரால் என்னை கட்ட முடியும்? 7-14 லோகத்திலேயும் என்னை யாரால் கட்ட முடியும்? என்னை கட்ட முடியுமா சகாதேவா? என்னை யாராலுமே கட்ட முடியாதை என்னை போய் நீ அங்கும் இங்கும் அசையாமல் கட்டிவிடுவேன் என்று சொல்கிறாயே சகாதேவா, உன்னால் கட்ட முடியுமா என்னை? கிருஷ்ணா, உன்னையும் நான் கட்டுவேன். ஓ கட்டுவேனே, உன்னையும் நான் கட்டுவேன். உன்னையும் கட்டி இந்த மகாபாரத யுத்தத்தை நடைபெறாமல் தடுத்து நிறுத்த முடியும் என்னால் என்றான் சகாதேவன். கிருஷ்ண பரமாத்மா என்ன நினைக்கிறாரு? சகாதேவன் ஏதாவது கயிறு கொண்டு சங்கிலி கொண்டுதான் தன்னை கட்ட போறானோ என நினைத்தார். பல மாயங்களை செய்தார், பல வடிவங்களை எடுத்தார், பல உருவங்களை எடுத்தார். அந்தந்த தூள்ல போய் நிற்கிறார். சகாதேவா அதே இருக்கிற கட்டு, சகாதேவா அதே இருக்கிற கட்டு, சகாதேவா அதே இருக்கிற கட்டு. அந்தந்த தூணிலேயும் 16,000 தூண்களிலேயும் கிருஷ்ணனாக தெரிகிறார். ஆனா சகாதேவன் பார்க்கிற அந்த தூணிலே போய் கட்ட போனால் அங்கே மறைகிறார், அந்த தூணிலே நிற்கிறார். அந்த தூணிலே கட்ட போனால் அங்கேயும் மறைகிறார். அங்கே இருந்து வேறொரு தூணிலேதே இருக்கிறேன் சகாதேவ, என்னை இங்கே கட்டு என்று அழைக்கிறார். அப்போதான் சகாதேவன் பார்க்கிற கடவுள் இல்லாத இடம் ஏது? கடவுள் இல்லாத இடம் ஏது? கடவுள் இல்லாத இடம் ஏது? அவன் கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறான். அண்டம் அண்டம் எல்லாம் அண்டம் பிண்டம் அத்தனைத்தினிலேயும் கடவுள் இருக்கிறான். கடவுள் இல்லாத இடம் ஏது என்று உணர்ந்தான். பக்திக்கு அடிபணியாத, அன்பிற்கு அடிபணியாத கடவுள் யாராவது உண்டா? சகாதேவன் நினைக்கிறான். ஓர் இடத்தினிலே தியானத்தினிலே அமர்ந்தான் சகாதேவன். அச்சுதானந்தாய நம, ஆனந்தாய நம, கோவிந்தாய நம, நாராயணாய நம, மாதவாய நம, கேசவாய நம, மதசூதனாய நம, ஆனந்தா வைகுந்தா சீனிவாசா, பெருமாளே பெருமானே திருமாலே என்று பக்தியாலே கடவுள் உள்ளும் இருக்கிறான், கல்லிலும் இருக்கிறான், மனதுள்ளேயும் இருக்கிறான், தனக்குள்ளேயும் இருக்கிறான் என்று நினைத்தான், உணர்ந்தான். பக்தியாலே சகாதேவனானவன் பக்தியாலே அன்பென்ற கயிறை கொண்டான். அன்பென்ற கயிறிலே பிணித்தான், அன்பென்ற கயிறிலே அமர்ந்தான். ஓம் நமோ நாராயண வைகுந்த வாசா சீனிவாசா, அச்சுதானந்தாய நம, ஆனந்தாய நம, கோவிந்தாய நம, நாராயணாய நம, மாதவாய நம, கேசவாய நம, மதுசூதனாய உன் பாதமே சரணாகதி அடைந்தேன். கோவிந்தா 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 என்று பக்தியாளே அன்பாளே இறைவனை தியானித்தான்.
இறைவனை தியானித்தான். அங்குமிங்கும் ஓட முடியாமல் ஓரிடத்தினிலே மாய ரூபங்கள் எல்லாம் மறைந்தது. உண்மையான ரூபமானது பகவானானவன் தெரிந்தார். அந்த இடத்திலே இருந்து அவரால் அசையும் முடியவில்லை, நகரவும் முடியவில்லை கிருஷ்ணனால். அந்த இடத்திலே நின்று கொண்டு சகாதேவா சகாதேவா சகாதேவா, போதுமடா, என்னால் அங்கும் இங்கும் அசைய முடியவில்லை, அசைய முடியல சகாதேவா, கட்ட அவிழ்த்து விடு, உலோகமே நின்றுடுண்டா சகாதேவா. உன்னுடைய பக்தியாலே ஞானம் என்ற கயிறினாலே, ஞானத்தினாலே உணர்ந்த சகாதேவ, அந்த பக்தி என்ற கயிறை கொண்டான், அன்பென்ற கயிறினாலே கட்டி போட்டான். இறைவனால் நகர முடியவில்லை, அங்குமிங்கு நகர முடியல. அதனாலே பார்த்த நகர முடியாமலே அங்குமிங்கு நகர முடியாத சகாதேவா, இந்த உலகமே சஞ்சரிக்க வேண்டுமடா, என் கட்டை அவிழ்த்து விடுடா, என் கட்டை அவிழ்த்து விடுடா, கட்டை அவிழ்த்து விடு, நகர முடியவில்லை என்று சொன்னார். பக்திக்கு அடிபணிந்து பக்தியோடு நாம் இறைவனை வேண்டினால் அவன் நமக்கே ஓடோடி வருவான் என்பதுதான் ஐதீகம். அதனால் பக்தியோடு கட்டினான். நகர முடியல, கிருஷ்ணனால நகர முடியல. இப்பதான் சகாதேவா, என்னை கட்ட அவிழ்த்து விடுடா என்று சொன்னான்.